ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் சிஎன்பிசி டிவி 18லேருந்து எடுத்திருக்கேன். நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம Q2 அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் சில ஸ்டாக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெடரல் பேங்க். டோட்டல் டெபாசிட் பார்த்திங்கன்னா 16% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. And then பேங்க்ஸோட கஸ்டமர் டெபாசிட் எக்ஸ்க்ளூடிங் இன்டர்பேங்க் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை தவிர 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் இயர் ஆன் இயர் வைஸ். காசாவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 11.5%. கிராஸ் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 19%. ஹோல்சேல் கிரெடிட் புக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 13%. ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் 1.1% மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் டெபாசிட் கிராஸ் அட்வான்சஸ் 4.3% ரைஸ் ஆகிருக்கு குவார்டர் பேசிஸில். செகண்ட் ஒன் ஐடிபிஐ பேங்க் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. 15% இயர் ஆன் இயர் டோட்டல் பிஸ்னஸ் க்ரோத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் திஸ் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் வைஸ். நெட் அட்வான்சஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் வைஸ். போத் டேர்ம் டெபாசிட் காசா டெபாசிட் ரெண்டுமே டோட்டல் டெபாசிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லாமே இயர் ஆன் இயர் வைஸ்க்கு தாங்க. காசா பார்த்திங்கன்னா மாடரேட்டாக தான் க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4% தான் க்ரோ ஆகிருக்கு. ஸோ 1.33 lakh crore சொல்லியிருக்காங்க. ஹவவர் ஸ்லைட்டாக டிப் ஆகிருக்கு குவார்டர் பேசிஸ் பார்த்தீங்கன்னா. காசா மொமெண்டம் வந்து இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்டாக டிப் ஆகிருக்கு 1.3 lakh crore கம்மியாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் குவார்டர் பேசிஸ். அதானி வில்மர் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைடே கொடுத்துருக்காங்க, எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. 16% ரெவன்யூ க்ரோத் ஃபார் செகண்ட் குவார்ட்டர் எண்டட் அட் September 3 செகண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எடிபிள் ஆயில் அண்ட் ஃபுட் செக்மெண்ட்டால் தான் இந்த 16% க்ரோ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எடிபிள் ஆயில் கன்சப்ஷன் மட்டும் 2 to 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டியூ டு இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபார்ச்சூன் குக்கிங் ஆயில் பிராண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட வால்யூம் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு சொல்லி 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார்ச்சூன் குக்கிங். அண்ட் தென் எடிபிள் ஆயில் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குக்கிங் ஆயில் பிராண்ட் வந்து 31%, எடிபிள் ஆயில் பிராண்டை வந்து 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆர்பிஎல் பேங்க் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட் பார்த்திங்கன்னா 20% இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லெண்ட் டு கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 15% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2% ரைஸ் ஆகிருக்கு வென் கம்பேர் டு லாஸ்ட் குவார்ட்டர். ரீட்டைல் அட்வான்சஸ் விச் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 24% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹோல்சேல் லோட் அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் டெபாசிட் பார்த்திங்கன்னா பிலோ 3 crore சொல்லியிருக்காங்க. காசா பார்த்திங்கன்னா டெபாசிட் அப் டு 13% ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட் 12.7% ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் டு டேட் கம்பேர் பண்ணும்போது 12.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் த மெர்ஜிங் ஆஃப் ஃபின்கேர் SFBன்றது April 1, 2024 மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுக்குற ரிசல்ட் தான் இது. அண்ட் தென் கிராஸ் அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5.9% குவார்டர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 10.9% இன்க்ரீஸ் ஃப்ரம் லாஸ்ட் குவார்ட்டர். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.